வணக்கம். மீனாட்சி ராமசாமி அண்ணன் நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன். கதையின் தலைப்பு நிலவுக்கு வழிவிடு. கதை கேட்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆமாங்க, என் கதை இது குறும்பட போட்டியில் 2ஆம் பரிசு பெற்றதுங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு 4 தொழிங்க விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு கிளம்புறாங்க. அவங்களுக்கு நடுவில் அழகு தேவதையாக வந்து நிற்கிறா அவங்க பொண்ணு நீலா. கங்கை அம்மாவோட பொண்ணு நீலா. கங்கை அம்மா பொண்ணோட தலையை வருடி கொடுக்குறா. இவ்வளோ அழகாக இருக்கா அந்த நீலா. அதில் ஒருத்தி சொல்கிறாள், ஏய் உனக்கு இவ்வளோ அழகான பொண்ணு இருக்கிறத பார்க்குறப்ப என் கண்ணே பட்டுடும் போல இருக்குடி அப்படின்னு சொல்கிறான். ஏய் என் பொண்ணு மேலே கண்ணை வச்சிடாத, அவள் இப்போ தான் ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்கா, அவள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா கங்கை அம்மா. உடனே எல்லாருமே கிளம்பி கோயிலுக்கு கிளம்புறாங்க. போனவுடனே இவங்க ஒரு பாயை விரித்து எல்லாரும் நிலாசோறு சாப்பிட உட்காடுறாங்க. ஆனால் அதில் ஒருத்தி சொல்கிறா, ஏய் உன் பொண்ணை பற்றியா திரும்பியே உட்காந்துருக்கா, அவளுக்கு நம்மளோடலாம் பேச இஷ்டமே இல்லடி, அவளை அதுக்காக தான் நீ ஹாஸ்டல்லே சேர்த்துருக்கக்கூடாது, நம்ம கூடயே வச்சு வளர்த்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தி சொல்கிறா, ஆமாண்டி நானும் பார்த்தேன், என்னை பார்த்தாலே முகத்தை சுழிச்சிட்டு அந்தண்ட போகிறா அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், அவள் ஒரு அருவருப்பாக தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே அவள் சொல்கிறா, கங்கை அம்மா விட்டு கொடுக்கல பொண்ணை. அவள் சொல்கிறா, ஏய் இப்போ தானடி ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்கா, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், அவள் நம்ம கூட எல்லாம் நல்லா ஜாலியாக இருப்பாடி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நிலா இவங்க பேசிகிட்டு இருக்க சட்டுன்னு அங்கேருந்து எழுந்திரிச்சு வேகமாக போய் ஒரு கோயில் மரத்தடியில் உட்காந்துக்கிறான். மரத்தடியில் உட்காந்துட்டு அந்த வான் நிலவையே பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஏ நிலா அப்படின்னு அந்த நிலவை கூப்பிடுறான். உனக்கு தான் தெரியும் என் பிறப்போட ரகசியம், நான் இந்த கோயிலில் கண்டெடுக்கப்பட்டவ தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா ராத்திரியில் என்னை கொண்டு வந்து யாரோ போட்டுட்டு போயிட்டாங்க, அந்த நேரம் நீ தான் சாட்சியாக அதை பார்த்துருக்க, சொல்லு எங்கள் அம்மா யார் அப்படின்னு அந்த நிலாவை பார்த்து கேட்குறா இந்த நிலா. மெல்லமாக அவள் தோள்பட்டையை தோடுறா கங்கை அம்மா. அடியே ஏண்டி இப்படி அழுது புலம்புற அப்படிங்கிறான். எனக்கு இப்போவே தெரிஞ்சாவணும் எங்கள் அம்மா யார், என்னால் உங்களோடலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த திருநங்கையான கங்கை அம்மாவை பார்த்து சொல்கிறா நீலா. ஆமாங்க, அவள் ஒரு திருநங்கை, அவள் கூட இருக்க தோழிகளும் திருநங்கைங்க தான். இவளுக்கு அவர்களை பார்க்கவே அருவருப்பாக இருக்குது. உடனே நிலாவை பார்த்து சொல்கிறா, ஏய் நிலா, உங்கள் அம்மாவை தானே பார்க்கணும், வா, உன்னோட பிறப்போட ரகசியத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னும் எத்தனை நாள் தான் இதை நான் மறைச்சி வச்சுருக்க முடியும், எனக்கும் வயசாகிட்டே இருக்குது, வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு போனோடனே நேராக போய் தலைவாணியில் முகத்தை பொழிச்சிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டா நம்ம நீலா. நீலாவோட தலையை வருடி அவளுக்கு பக்கத்தில் முத்தம் கொடுத்து, ஏந்திரிடி நீலா, உனக்கு என்ன வேணும், உங்கள் அம்மாவை பார்க்கணும் அவ்வளோதானே, எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு அடையாளமும் இல்லை, ஆனால் உங்கள் அம்மாவுக்கு நிறைய அடையாளம் இருக்குது, நிறைய மொழியில் அடையாளம் இருக்குது, எதில் எல்லா மீடியாவிலேயும் அடையாளம் இருக்குது, எதை திறந்தாலும் உங்கள் அம்மா வருவாங்க, இப்போவே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உன் லேப்டாப்பை முதல்ல தரேன் அப்படின்னு சொல்கிறான். சட்டுன்னு எழுந்திரிச்சு லேப்டாப்பை திறக்கிறான் நீலா. உடனே கங்கை அம்மா அதில் நடிகை கீர்த்தனான்னு அடிக்கிறான். உடனே நிறைய புகைப்படங்கள் வந்து குவியுது. பாத்தியாடி உங்கள் அம்மாவை எவ்வளோ அழகியாக இருக்கான்னு அப்படின்னு டக்குன்னு அப்படியே பார்க்குறான். இவ்வளோ அழகியான அம்மாவா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை ஃபோட்டோவை தடவி கொடுக்குறாங்க. தடவி கொடுத்தோன்னே சொல்கிறான், உங்கள் அம்மா அழகிதான், ஆனால் உன்னை பச்சை பிள்ளையா கொண்டு வந்து கோயிலில் போட்டு போயிட்டாடி, உன் ஈரம் கூட காயலை, இப்போ பாரு நிற்கிறாளே, இப்போ கையை பற்றியா, கை நிறைய நாய்க்கடி, எப்படி வந்துச்சு தெரியுமா, அந்த நாய்க்கடியோட அடையாளத்துக்கு நீ தாண்டி காரணம், ஏன்னா உன்னை பச்சை பிள்ளையா தூக்கி போட்டுட்டு போனோன்னே உன்னை காப்பாற்றுறதுக்காக நாய்களோட போராடினதால் ஏற்பட்ட வடுதாண்டி இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அவங்களே பார்க்குறேன். ஆமாண்டி இதோ நிற்கிறாளே, இவ தான் உன்னை தூக்கிட்டு போய் குளிக்க வச்சவ, இதோ நிற்கிறாளே, இவ எங்கேயோ ஓடி போய் உனக்காக அந்த ராத்திரி நேரத்தில் புட்டிப்பாலை வாங்கிட்டு வந்து உன் வாயில் வச்சு கொடுத்தவடி, இவெல்லாம் உனக்கு அம்மாவா தெரியல, இன்னைக்கோ பெற்று கொண்டு வந்து தூக்கி போட்டுட்டு போன அந்த பெண், அந்த பாவி தான் உனக்கு அம்மாவா தெரிகிறா, நாங்கள்லாம் அசிங்கமாக தெரிகிறோம், அப்படி தானே, உனக்கு தேவை அந்த அழகான அம்மா, போ இப்போவே கிளம்பி போ, உனக்கு நாங்கள் வழி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறா கங்கை அம்மா. நிலவுக்கு வழி விட்டுட்டோம், நிலா
நீ இனிமேல் போகலாம். ஆனால் நீ போய் உங்கள் அம்மாவோட சேர்ந்துக்கோ. ஆனால் உங்கள் அம்மா விரட்டி விட்டுட்டாங்கன்னு திரும்ப நீ இங்கே வந்தீன்னா எங்களுக்கு ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு நாங்கள் உனக்கு விடுதலை கொடுத்துட்டோம். ஏன்னா எங்களோட பிறப்பை பார்த்து நீ ஒதுக்குற. ஆனால் உன் பிறப்பில் நாங்கள் அத்தனை பேருமே உனக்காக உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒதுங்கி நிற்கிறாங்க. நிலா சட்டுன்னு எழுந்திரிச்சு ஓடி போய் கங்கை அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறான். யாரும்மா எங்கள் அம்மா? நீதாம்மா எங்கள் அம்மா. ஏம்மா, என்னை தூக்கி கோயிலில் கொண்டு வந்து பச்சை பிள்ளைய போட்டுட்டு போன அந்த அம்மாவை எனக்கு பிடிக்கலம்மா. இப்போ நீ சொன்னியே அவள் அழகி இல்லை, நீங்கள் நிற்கிறீங்களே நீங்கள் தான் அழகிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுவுறா நீலா. சொல்லிட்டு இனிமேல் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன். நடிகை கீர்த்தனாங்கிற வார்த்தையை சொன்னாலே என் உடம்பு கூசுதுமா. அவள் படத்தில் மட்டும் நடிக்கலை, வாழ்க்கையிலும் நாடகக்காரி தான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அந்த 4 தோழிகளோடையும் அப்படியே சாஞ்சிக்கிறான். நன்றி, வணக்கம்.